எல்லோருக்கும் என் அன்பான மாலை வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்காக நீங்கள் எல்லாரும் கண்ணு ஸ்ருதி டான்ஸ் ஆடினா கண்ணுக்கும் பார்வையாக இருந்தது, கேட்பதற்கும் ரொம்ப இசையாக, ரொம்ப ஒரு ஒரு தேவியே வந்து ஆடின மாதிரி இருந்தது. நம்ம எல்லாம் கண்டு கழித்தோம். அந்த குழந்தைக்கு உங்கள் சார்பிலையும் எங்கள் சார்பிலையும் எல்லாரும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் எழுதி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் நல்ல கைத்தட்டலாம். உங்கள் கைத்தட்டல் தான் எங்களுக்கு வேணும். அதுவும் கலைஞர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஏன்னா கலைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டியது என்னென்னா, உங்களை மாதிரி ரசிகை பெருமக்கள். அதுவும் இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவில் நான் ஒரு 50 வருஷ காலமாக தொடர்ந்து வாசிக்கிட்டு இருக்கேன். அந்த கோயம்புத்தூர் அப்படின்னாலே எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமும். கச்சேரிக்கு வர்றது எல்லா கலைஞர்களும், நான் மட்டும் இல்லை, அனைத்து கலைஞர்களும் ரொம்ப சந்தோஷமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த கோவை ஜில்லா. ஏன்னா அந்த ரசிகை பெருமக்கள் அந்த அளவுக்கு இங்கே இருக்காங்க. பரத கலையாக இருக்கட்டும், சங்கீத கலையாக இருக்கட்டும், எல்லா கலைக்கும் ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கோவை மாநகரம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் தமிழ்நாட்டிலே. அப்படி ஒரு இருக்கிற ஒரு இந்த கோவை ஜில்லாவில் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு டான்ஸை நம்ம கண்டு கழிச்சோம். அது ஒரு டாக்டர் ஒரு டான்ஸ். இன்னைக்கு அந்த அவளுடைய டான்ஸில் வந்து நிஜமாவே இன்றைக்கி முதல்ல சொல்ல போனால், முதல்ல குருவை பற்றி இந்த வார்த்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாதா பிதா குரு 3 பேருக்கிட்டே நம்ம எந்த அளவுக்கு பக்தியை செலுத்துகிறோமோ, அதனால தான் கடவுளை லாஸ்ட்டாக வச்சாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், கடவுளை லாஸ்ட்டாக வச்சுருக்காங்களேன்னு. அதனுடைய உண்மை என்னன்னா, மாதா உலகத்திலே பெருசு, அதுதான் பிதா, அதுக்கப்புறம் குரு. இந்த மூணு பேர்கிட்டையும் அந்த பக்தி இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் கடவுள் நம்மளை ரட்சிப்பார். அதுதான் முக்கியமான விஷயம். அது மாதிரி தான் இந்த பரதம்ங்கிறது பக்குவ நிலைமை, ரசன நிலைமை, தன்னம்பிக்கை, இந்த 3ம் சேர்ந்து தான் பரதம். அதே மாதிரி பாவராக தாளம்னு சொல்லுவாங்க. இதுக்கு சொல்லிகிட்டே போகலாம் நிறையா. ஏன்னா எனக்கு அடுத்தபடியாக எனது அருமை சகோதரி செயலர் உறுப்பினர் தமிழ்நாடு ஏலிஸ்டி நாடக மன்றத்துன்னு வந்திருக்காங்க. நான் முதல்ல பழனியப்பன் சார்கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு மிருதங்க மேடையில் தான் கொஞ்சம் வாசிக்க தெரியும், பேச தெரியாது, ஆனால் பெரிய பேச்சாளரை கூப்பிட்டுருக்கேன், நான் முதல்ல பேசிடுறேன்னு. பந்திக்கு முந்துன்னு சொல்லுவாங்க, படைக்கு பிந்தும்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், எடுபடாதுப்பா, நான் 5 நிமிஷம் பேசிடுறேன், அம்மா வந்திருக்காங்க, பிரமாதமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருமை சகோதரர் அண்ணா தாய் என்பது பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் இளையராஜா அந்த கான்ட்ரிபியூட்லேருந்து அவர் இருக்கார். அவருடைய மியூசிக்கில் நான் நிறையா வாசிச்சிருக்கேன். வினை வாசியன் பாய், இப்பவும் பாய் தான், நீங்கள் கிழவன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கலை குடும்பம். பழனியப்பன் வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாளர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எங்கள் வழுவூர் குடும்பம், நான் வந்து வழுவூரார் குடும்பத்தில் புகுந்தவன். புகுந்த வீட்டுக்கு எப்போதுமே ஒரு பெருமை இருக்கணும். அந்த பெருமை எனக்கு எப்போதுமே உண்டு. எனது மாமனார் வழுவூர் சாமராஜன் இந்த சந்தர்ப்பத்தில் நான் மறக்க முடியாது. அந்த ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசன அவ்வளவு பாடி அப்படி இருக்கும், அது காலே அலரும். அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு ஐட்டமும் சொல்லலாம். அதை ஸ்பெஷலாக சொல்கிறப்போ ஏன் இன்றைக்கி அதை சொல்கிறேன்னா, இத்தனை டான்ஸில் என்னுடைய சாமராஜோட 2வது பொண்ணும் என்னுடைய மனைவி வந்திருக்காங்க. அவள் அப்படியே ரொம்ப கண்கலங்கிட்டா. அதை கண்கலங்கிறது பார்த்து எனக்கும் அதான் இசை இமோஷ்னல். அது மாதிரி எங்கள் அம்மா பெரிய தங்கி
சங்கீத விதூஷி. 90 இயர்ஸில் போனால் நிறையா பேர் இன்றைக்கி மியூசிக் பாடுறதையும் சரி, அந்த மாதிரி அவங்க சில கீர்த்தனைகளை பாடப்போது ஜெயசுதாஸ் அண்ணாவாக இருக்கட்டும், என்னுடைய மகா மேதைகளுக்கு வாசிக்கிற போது அந்த கீர்த்தனை பாடுறபோது எனக்கும் இன்றைக்கி கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுவேன், கொஞ்சம் பிரேக் போட்டுருவேன். அப்போ மேடையில் இருக்கிறவங்களாம் பயந்து என்ன வாட்ஸ் த ரீசன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். அந்த சங்கீதத்தினுடைய ஒரு ஞானம், அதை கேட்டு கேட்டு நாங்கள்லாம் வளர்ந்தவங்க சங்கீத குடும்பத்தில். அதே மாதிரி இன்றைக்கி இந்த பழனியப்பனை சொல்லணும்னா அதை பாரம்பரியத்தை எடுத்துட்டு அந்த அளவுக்கு அதை இந்த கோவை ஜில்லாவுக்கு ஒரு பெரிய ஒரு பில்லராக பரதநாட்டியத்துக்கே இன்றைக்கி விளங்குறாருன்னா நம்ம நாட்டிய செல்வம் பழனியப்பன். ரொம்ப சின்சியராக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு. மோர் ஓவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். நாங்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக இருப்போம் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட. இவர் ரொம்ப இனிமையாக ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நான் பல தடவை பார்த்துருக்கேன். நான் என்னுடைய மச்சினங்கிறதுனால பெருமையாக பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க, அவருடைய ஆர்ட்டை பற்றி தான் பேசுகிறேன். ரிலேஷன்ஷிப் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் கேரக்டர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பழனியப்பன் இத்தனை இந்த குழந்தை எம்பிபிஎஸ் படிக்கிறதா எவ்வளவு டஃப்னு தெரியும். ஏன்னா என்னுடைய 2வது பொண்ணு டாக்டர். எவ்வளவு டஃப்பான விஷயத்தை எடுத்துட்டு இவ்வளவு ஒரு சின்சியராக அந்த கனுஸ்ருதி ஆடினான்னா அது எவ்வளோ டெடிக்கேஷன் இருக்குன்னு பார்க்கணும். சாதாரண அந்த கலை சொல்லி கொடுத்தா வந்துவிடாது. இயற்கையாக அந்த குடும்பத்துக்குரிய தெய்வீக சக்தி இருக்கணும், ஒரு சங்கீத பலம் இருக்கணும். சாதாரணமாக கிடைக்காது, கடவுள் அனுகிரகத்தில் தான் கிடைக்கும். அந்த குழந்தைக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்குது. அதுக்கு குழந்தை ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லுங்க. அது எல்லா பாவமும் சரி. இன்னொன்று பரதநாட்டியத்தில் வடுவூர் தாத்தா சொல்லுவார், தம்பி ஒரு சுறுசுறுப்பு வேணும் டான்ஸ்லன்னு. அந்த சுறுசுறுப்பு அவ்வளோதான் அந்த குழந்தைக்கு அமைஞ்சிருக்கு. பாவம் அந்த கொஞ்சம் ஸ்டெப்பு தெரியல, அந்த அடுத்ததுலேருந்து அதை எடுத்துடணும்பா. ஸ்டெப்பு ஒரு பார்க்க முடியல எங்களால். ஆனால் பாவத்திலேருந்து கண்டுபிடிச்சாச்சு ஸ்டெப் நல்லா இருக்குன்னு. அந்த அளவுக்கு அந்த குழந்தை காலப்பரமான சுத்தமாக ஆடிச்சு. காலப்பரமானங்கிறது எங்களுக்கு பிளட்டு உடம்புல. நானும் லய வித்வானாக இருக்கிறதுனால லயங்கிறது ஹார்ட்டு தான். ஹார்ட்டு பீட்டு டாக்டர்ஸ்னால் நீங்கள் இருக்கீங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்க. அந்த ஹார்ட்டுங்கிறது ஒரு பீட்டு தான், அதுலேயே ஒரு லயம் இருக்குது. தக்க தீமி தக்க தீமி தக்க தீமின்னு போவோம். சில பேருக்கு திருடி போய் சொன்னால் தக்க தீமி தக்க தீமி தக்க தீமின்னு ஃபாஸ்ட்டாக போகும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. அது காலப்பரமானம் தான். அதுவும் தப்பு பண்ணாலோ, சின்ன குழந்தைங்க அப்பாவுக்கு தப்பு பண்ணிட்டோமோ, பயத்தில் வர்ற குழந்தைங்களுக்கு பதட்டமாக பேசும். அப்போ ஹார்ட்டு பீட்டு ஜாஸ்தி ஆகிடும். அந்த அளவுக்கு அந்த லயங்கிறது ஒரு பிளட்லேயே இருக்கணும். அது இயற்கையாக அந்த பிளட்டுங்கிறது சங்கீத ஞானம் உள்ள குழந்தைகளுக்கு தான் கிடையாது. அது இயற்கையாக தெய்வீக கொடுக்குற ஒரு பலன். அதுதான் சந்தோஷமான விஷயம். அந்த குழந்தைக்கு அருமையாக ஐட்டம் பிரமாதமாக ஆடினான். அந்த வர்ணம் எப்படி ஆடினா, அந்த வர்ணத்துடைய காலப்பிரமாணம் ரொம்ப சுத்தமான காலப்பிரமாணமாக இருந்தது. அதோட இல்லாமல் இந்த டான்ஸை என்ன பண்ணணும்னா, திஸ் இஸ் தி அரங்கேற்றம். பாக்கியெல்லாம் அம்மா பேசுவாங்க, இது ஒரு அரங்கு ஏற்றம். ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ எம்பிபிஎஸ்க்கு நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுதியிருக்காங்க. இதை கண்டினியூ பண்ணி ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு போகிறதா, உயர்கல்விக்கு போகிறதா கேள்விப்பட்டேன். ஆனாலும் என்னுடைய சின்சியர் அட்வைஸ் கன்சுருதி இங்கே என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு முதல்ல பேரண்ட்ஸையும் சொல்லணும். இந்த ஒரு கலைக்கு முக்கியமான விஷயம் குரு மட்டும் இல்லை. நான் சாதாரணமாக ஸ்டூடெண்ட் எடுக்கிறதுன்னா முதல்ல குழந்தைய பார்க்க மாட்டேன், பேரண்ட்ஸை பார்ப்பேன். பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக இருக்காங்க அதை வச்சு தான் நான் வேஸ்ட்டாக டைம், அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, எனக்கு டைம் வேஸ்ட்டு, அவங்களுக்கு பணம் வேஸ்ட்டு, எனக்கு டைம் வேஸ்ட்டு. டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. நாங்கள் முந்தைய 2 நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்காலேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு அவங்க பேரண்ட்ஸ் இந்த அளவுக்கு அவங்க ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னா அந்த குழந்தை அதை கண்டினியூ பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஆடி இருக்கா. சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை ரிஹர்சல் பண்ணியிருப்பா? கிட்டத்தட்ட ஒரு 20 பண்ணியிருப்பியா? ஜாஸ்தியா? 40? 4 ரிஹர்சல் பண்ணியிருக்கேன். ரிஹர்சல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
ஆனால் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அந்த கொலைக்கு தனியான ஒரு டேலண்ட்டு டெஃபினட்டாக இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் பெரிய கைத்தட்டல் கொடுத்ததே ஆகணும். 4 ரிகர்சல் அந்த பொண்ணு. நான் டான்ஸ்னால் 20 அரங்கு 20 மினிமம் ஒரு 6 கச்சேரினால இவங்க. அதனால தான் நான் டான்ஸுக்கெலாம் வாசிக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு டான்ஸ்னால் 7-8 ரிகர்சல் வச்சு ஒடிச்சு விடுவாங்க பக்கவாதிகாரங்களை. அந்த அளவுக்கு ஒரு 4 ரிகர்சல் அந்த அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன்னா அந்த குருவோட மகிமையை பாருங்கள். குரு சக்தி, குரு பலம். அது பரம்பரையாக வந்த பலம். அது அப்படியே தாத்தா அப்பா எல்லாம் பொக்கிஷமாக கட்டி பயணியை பண்ண கொடுத்துட்டாங்க. அவர் ரொம்ப பிரமாதமான சொத்தை பாதுகாக்கிறார். அவருக்கு சொத்துங்கிறது என்னென்னா சங்கீத சொத்தை சொல்கிறேன். தட்டுக்கிழி சொத்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதை காப்பாற்றுறது பிரச்சனை இல்லை, அது யார் வேணாலும் காப்பாற்றலாம். அவங்க தாத்தாவும் அப்பாவும் கொடுத்துட்டு போன சொத்தை பரிபூர்ணமாக காப்பாற்றுறா நம்ம பயணியப்பன். அது ஹேட்ஸ் ஆஃப் டிக்கும். எனக்கு ரொம்ப பெருமை. அது மாதிரி இன்னைக்கு ஆர்கெஸ்ட்ராவில் எப்படி சொல்லணும்னா, பிரமாதமாக பாடினா அந்த குழந்தை சுபிக்ஷாவா பேர், சுபிக்ஷா. அந்த நட்டுவாங்கத்தை பற்றி சொல்லுங்கள், பாரம்பரியத்தை பாருங்கள். வாடியடி வாடியாக வருது. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமாம்பாங்க. அதே மாதிரி அந்த ரூபவர்ஷினி எங்க ரூபா இங்கே வாடி செல்லம் எப்படி நீ தட்டினேன், எனக்கே பயமாக இருக்குது மேடையில் பற்றி உத்தரங்களை பார்த்தா வாசிக்கிறதுக்கு. இப்படி உட்கார்ந்துருக்கும் போது அழகாக தட்டினா குழந்தை. தட்டுறதுங்கிறது ஒரு பெரிய சாதாரண விஷயம் இல்லை. தட்டுறதுன்னா தலையில் தட்டுறது இல்லை, கட்டுக்கடி வச்சு ஜாலியாக தாளம் தட்டுறது சொல்கிறேன். அது அவ்வளவு டிஃபிகல்ட். அந்த குழந்தைய பார்க்கணும், அந்த பாட்டை பார்க்கணும், மிருதங்கத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்து தட்டக்கூடிய ஒரு அம்சம் அது. அந்த அளவுக்கு அவள் ரொம்ப அழகாக தட்டினான். ஏன்னா டாக்டர்ஸ்னால் ஸ்பெஷலிஸ்ட் வந்துடுறாங்க, கார்டியாலஜிஸ்ட்டுங்கிறாங்க, நியூரோலாஜிஸ்ட்டுங்கிறாங்க, அது ரைட். ஆனால் எல்லாமே சேர்ந்து ஒரே அவ்வளோதையும் மேடையில் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் சேர்த்து ஒரு வாரம் ஒரு கட்டுவாங்க. அது அண்ணன் ரொம்ப ரசிக்கிறார். டைரக்டரில் அவருக்கு தெரியும் விஷயம். இல்லை இல்லை, எனக்கு பேசவே தெரியாதும்மா. அந்த அளவுக்கு அவள் ஆடி இருக்கான்னா உண்மையாக சொல்கிறேன். நான் ஏதோ அங்கேருந்து ஊர்லேருந்து வந்திருக்கேன், அவரை புகழ்ச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல. நான் எத்தனையோ பல டான்ஸ் 60 வருஷம் எனக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு சர்வீஸில். எத்தனையோ பாலசுரசி அம்மா டான்ஸ்லேருந்து நான் மகாமக மேதைகள், பத்மா சுப்ரமணியா இவங்க குரு, அவங்க அப்பாவோட தாத்தாவோட சிஷ்ய. பல டான்ஸுக்கு நான் போய் கேட்டிருக்கேன். பல டான்ஸுக்கு இன்னமும் இப்போ அமெரிக்காவுக்கும் டான்ஸுக்கு சீஃப் கெஸ்டாக தான் போயிட்டு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு அந்த டான்ஸ், எந்த அளவுக்கு டான்ஸுங்கிறது கலையிலேயே முதல் கலை நடனக்கலை. 64 கலைன்னு சொல்லுவாங்க, அது வேற. இந்த கலையிலேயே முதல் உள்ளது டான்ஸ் கலை. அதுக்கப்புறம் தான் சங்கீதம், கச்சேரி, மிருதங்கம், பாட்டு எல்லாம். நான் மிருதங்கம் வாசிக்கிறவன் தான். ஆனால் இந்த கலைங்கிறது நடனக்கலை தான் முதலான கலை. அந்த மாதிரி பெரியவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எடுத்து பண்ணது அவளுக்கு எதிர்கால நல்ல ஒரு பெரிய டான்ஸ் வித்தையாக வரப்போறாங்க, சந்தேகமே இல்லை. உங்கள் சார்பில் என்னுடைய வாழ்த்தை கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்கள் அனைவருக்கும் மற்றொரு முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். ஒரு நிமிஷம் அந்த ஸ்ருதியை கூப்பிடுமா. டான்ஸில் அது ஒரு விஷயம். இந்த மேக்கப் பண்ணுறதுங்கிறது, ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு பொறுமையாக நீங்கள் உட்காந்து கேட்கறதுங்கிறது இன்னும் அதோட பெரிய விஷயம். அதனால் அந்த குழந்தைக்கு நிஜமாக என்னுடைய சார்பில் அவளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். அதோட உங்கள் இந்த ஒரு கோவை மாநிலத்தில் முக்கியமான விஷயம், எனது அருமை சகோதரி விஜயா என்பமாக ரொம்ப நல்லா பாடுவாங்க, ரொம்ப டான்ஸ் பிரமாதமாக ஆடுவாங்க. சாதாரண விஷயம் இல்லை, பேச்சாளர் மட்டும் இல்லை, அவங்க சகலகலா வல்லூரின்னு சொல்லணும். இந்த மாலையை உங்கள் சார்பில் அவருக்கு நான் போத்துறேன். இந்த மாலை நிஜமாவே கண்ணு ஸ்ருதிக்கு தான் பொருத்தமாக இருக்கும். அவளுக்கு நான் என்னுடைய வாழ்த்து கூறி அவளுக்கு
இன்றைக்கி உங்கள் சார்பில் நான் 2 நாளாவது வந்து நானும் இயலிசை நாடக மன்றத்தில் ஒரு பொதுக்குழுவில் உறுப்பினராக இருக்கேன். 2 குழுவிலையும் இருக்கேன் நான். இப்போ 3 வருஷம் பீரியடு கழிஞ்சு நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்ம சகோதரியை 3 வருஷம் மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இந்த இயலிசை நாடாளுமன்றத்துக்கு சைலன்ஸ் உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க. அது வந்து நேற்றுக்கு தான் தெரியும் எனக்கு. உங்கள் சார்பில் அவங்களுக்கு இந்த சார்பில் ஒரு பொன்னாடையை பொறுத்து கௌரவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அங்கே போய் போத்துறதோட இங்கேயே போத்துனா உங்கள் கோவை ஜில்லாவில் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். உங்கள் அன்பு கனிந்த வார்த்தைகளுக்கும் வாழ்த்துகளுக்கும் நன்றி ஐயா. திருமதி விஜயா தாயன்பன் அவர்களை பற்றி பக்தவத்சலம் ஐயாவே நிறைய சொல்லிட்டாங்க. Now we would like to hear a few words from you.